That already sent to somebody or okay. இப்ப ஏதாவது பார்க்க முடியுதா? வந்துட்டு போறேன். பார்க்க முடியுதா? இப்ப பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்க முடியுதா? பேசுறது கேக்குதா? முடியுது சார். வெரி குட். இந்த 42 குயிக்கா நம்ம பார்க்கலாம், முடிஞ்ச அளவு பார்க்கலாம். இது why are you staring dash her like that? ஸ்டாரிங்னா பாக்குறது, மறைச்சு பாக்குறது. Why are you staring at her like that? அதான் the lookனு போறோம்ல, அது பாக்குறது, At here மறைச்சு பாக்குறது. ரெண்டும் ஒரே மாதிரி கேட்டகரியில வர்றதுனால ஸ்டாரிங்க்கு அப்புறம் அட்டு தான் வரும். He works on a factory also. இல்ல, he works at a factory. At a factory. In a factory வேண்டாம். At a factory. அட்ட போறப்பயே மாறிடும். நம்ம தமிழ் படிச்சிட கூடாது. He works at a factory. 44. Easy. இது ஃபுல்லா பாருங்க. I went to dash Canada last year. I went to தான். Canada last year. Went to தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். went to தான். அடுத்தது நீங்க பாருங்க, அதுக்காக தான் 44 கொடுத்திருக்காங்க. 45 நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும். I went to see, அந்த இடத்துல 2 தான். My brother. இப்போ ஒரு பெரிய கண்ட்ரி பேர் போடுறப்ப இன்னுதான் போடணும். கண்ட்ரி பேர் போடுறப்ப இன்னுதான் போடணும். So I went to see my brother in Canada. கண்ட்ரி பேர் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இன் போடணும். ஓகே. இது இப்ப ராஜ்காந்தி சார் முன்னாடியே பண்ணாதான் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆக்ரா இஸ் டேஷ் ரிவர் அவ்வளோ. உங்க ஆடியோ கேட்க மாட்டேங்குது. ஆன் தான். ஆன் ரிவர் அவ்வளோ முன்னாடியே நம்ம பார்த்ததுதான். ஆன் வந்து வரும் அப்படின்னு. 53 Kamaluddin sir, அப்படியே குயிக்கா சொல்ல முடியுமா? He has been absent dash the class for 2 weeks now. He has been absent in the class. In the classroom. இல்ல, absentக்கு அப்புறம் வர்றப்ப the class எல்லாம் வந்ததுன்னா absent from the class எழுதிட்டீங்க. absent from the class. இது ஸ்டாண்டர்ட் தான், மாறாது. கிளாஸ்ல இருந்து ஒரு absent ஆனாங்க. From the class. From வரும். absentக்கு அப்புறம் from வரும். நோட் பண்ணிக்கீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். ஒரு 15 நிமிஷம் இருக்கு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். He was absorbed. இந்த மாதிரி அப்சார்ப்டுன்னு வந்தா ஒரே வார்த்தை தான் வரும். என்ன வார்த்தை தெரியுமா? He was absorbed. முழுகி போயிட்டாராம். Dash his work. தொல்லை கொடுக்குது இன்னைக்குன்னு பார்த்து தொல்லை கொடுக்குது நிறைய. சோ ஓகே, முடிஞ்சிடும். அப்சார்ப்டுன்னு வந்தா என்ன வரும்? 54. எப்பயுமே அப்சார்ப்டுன்னு வந்தா இன்னுதான் வரும். போட்டுங்க. அப்சார்ப்டு இன், இன்வால்வ்டு இன், இன்ட்ரெஸ்ட் இன், ஸ்பெஷலைஸ் இன், சக்சீட் இன், ஒரு 10-15 வார்த்தை இருக்கு. அது எல்லாமே இந்த இந்த ஒர்க் ஷீட்ல கவர் ஆயிருக்கு. அப்சார்ப்டுன்னு போட்டாலும் இன் இஸ் ஒர்க். அப்புறம் அப்ஸ்டைன் வந்தா ஒரே வார்த்தை தான் வரும். யூ மஸ்ட் அப்ஸ்டைன். அப்ஸ்டைன்னா பங்கு, அதாவது அப்ஸ்டைன்னாக்க நீங்க பங்கு கொள்ளவில்லைன்னு அர்த்தம். பங்கு கொள்ளாம இருக்கிறது, அதாவது அட்டன் பண்ணாம இருக்கிறது. புரியுதுங்களா? சோ அப்ஸ்டைன் வந்தா ஒரே வார்த்தை தான் வரும். ஏதாவது கெஸ் பண்ண முடியும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? அப்ஸ்டைன் வந்தா ஃப்ரம் தான் வரும். ஃப்ரம் தான். அப்ஸ்டைன் ஃப்ரம் அப்படியே எழுதிக்கிங்க. அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங். நியூஸ்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது போகாமலே விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு நியூஸ்ல, ஒரு வேர்ல்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி இந்த வார்த்தை வரும். அப்ஸ்டைன் ஃப்ரம் வரும்.
அந்த நியூஸ் எல்லாம் விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி நியூஸ் கேட்டணும். ஸோ இங்கிலீஷ் நியூஸ் கேட்கிறப்ப யூ மஸ்ட் அப்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இந்த அப்டைன் ஃப்ரம் வெவ்வேறு இடத்துல வரும் பாருங்க. ஸ்மோக்கிங் விட்டு போறதுல இருக்கு, வேலை செய்யாம இருக்கிறதுல இருக்கும். ஸோ அந்த அப்டைன் ஃப்ரம் இது போட்டுங்க. 57 பாருங்க, முக்கியமானது, அடிக்கடி வர்றதுதான் அது. அப்படியே குயிக்கா லோகநாதன் சார் அப்படியே சொல்லிடுங்க நீங்க. We cannot. This suggestion is not acceptable. Hello, sir. 57. Suggestion is not acceptable with me. இல்ல Suggestion is not Acceptable to me. to me. Not acceptable to me. to me. Suggestion is not Acceptable வந்தா acceptable. to தான் வரும். Acceptable to me. ஐம்பத்தி ராஜ்காந்த் சார் அப்படியே குயிக்கா படிங்க பாப்போம். Millions of people. Millions of people Still do not have access to the internet. access for for the- Have Internet. access to the internet. அவ்வளவுதான் access to the internet. அதான் வரும். access வராது. access to அவ்வளவுதான் access to the internet. It is the Super. one. ஆமா, அருமை. ஆமா, right. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 59 வேற இடத்துல வேற மாதிரி பார்த்திருக்கோம். அதேதான் இங்க வரப்போகுது. ராஜ்காந்த் சார் சொல்லுங்க. நீங்க காலை இப்ப சாயந்தரம் கத்துக்கிட்டு வச்சு சொல்லிடலாம். அக்யூஸ்ட் வந்தா he was accused. அக்யூஸ்ட் வந்தா என்ன வரும்? நோட் பண்ணி Accused of அவ்வளவுதான். accused of this. அவ்வளவுதான். அக்யூஸ்ட் வந்தா ஆஃப். சூப்பர். அக்வைண்டட். அவனோட நான் கூட போல. அக்வைண்டட். ஒரே நிமிஷம் இருங்க. அக்வைண்டட் வந்தா 60 60 பார்க்க முடியுதா? I'm not acquainted. Yes, sir, I am not Acquainted at him. வித் ஹிம். அக்வைண்டட் வந்தா வித்து தான். அக்வைண்டட் வந்தா இங்கிலீஷ்ல வித்து தான் வரும். Okay. அப்ப இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான பார்ட் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தோம். என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தை வந்தா இந்த வார்த்தை தான் வருதா? அவ்வளவுதானா? ஒண்ணுக்கு ஒண்ணு இவ்வளவுதானா? அவ்வளவு பெரிய கனெக்ஷன். அவர் ராஜ்காந்தி சொன்ன எனக்கு வந்து பெரிய வார்த்தையா கனெக்ஷன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இடத்த நீங்க சரி பண்ணா போதும். இப்ப பாக்கலாமா? இன்னொரு பாக்கலாமா? அருமையான வார்த்தை. பிலீவ்னு வந்தா இந்த வார்த்தை தான் வரும். அட்டகாசமான வார்த்தை. பிலீவ்னு வந்தா என்ன வரலாம்? ராஜ்காந்தி சார் அதை பார்த்து சொல்லுங்க. இன்னும் வரலாமா? டு வரலாமா? ஆன் வரலாமா? ஒரே வார்த்தை தான் வரும். Do you believe in life? இன்னுதான். I believe in God. Do you believe in God? பிலீவ்னு வந்தா இன்னுதான். Do you believe in life after death? இறப்புக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பிலீவ்னு வந்தா do you believe in God? உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? பிலீவ்னு வந்தா இன்னுதான் வரும். கண்ணை மூடிட்டு பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போடலாம். அப்புறம் பாருங்க. When did you arrive dash France? கேட்க மாட்டேங்குது. சரியா கேட்க மாட்டேங்குது. இந்த இடத்துல டூ தான் வரும். அரைவ் அட்டுன்னு சில இடத்துல இருக்கலாம். ஒரே போராட்டமா தான் இருக்கு இன்னைக்கு. ஒரு முக்கியமான டாபிக்ல பெரிய போராட்டமா இருக்கு. சோ அடுத்த கிளாஸ் பிராட்பேண்ட் இருக்கிற இடத்துல இருந்து தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போட்டுரும். அனுப்பிடலாம். பிலாங்னு வந்தா இந்த ஒரே ஒரு வார்த்தை. இந்த இடத்துல வந்து அந்த டூனு அந்த வார்த்தை இல்ல. 64 இப்ப பார்க்க வேணாம். I'll change it. 66. We had a long discussion dash politics. ஓகே, இதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாமா? நீங்க முன்னாடி பார்த்ததுதான், வேற இடத்துல வேற மாதிரி பார்த்திருக்கீங்க. When did your interest as philosophy begin? Interested in
அவ்வளவுதான் interested in அதேதான் அவ்வளவுதான் அங்க உள்ளதை அப்படியே தூக்கி interested in போடணும். the philosophy. அப்ப இங்க பாருங்க we had a long discussion about politics. பட் இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்ததையே பார்ப்போம். இது பார்த்ததையே வேற டிபெண்ட்ஸ்னு வந்ததுன்னா டிபெண்ட் வந்தா ஒரே depends வார்த்தை on ஆன் ரிலே ஆன் டிபெண்ட் ஆன் இன்சிஸ்ட் ஆன் போட பாருங்க. அவ்வளவு பாருங்க. டிசப்பாயிண்டட் வந்ததுன்னா இந்த வார்த்தை தான் வரும். மை ஃபாதர் நெவர் ஷோட் இஃப் ஹி வாஸ் டிசப்பாயிண்டட். ஒரே வார்த்தை தான் வரும். டிசப்பாயிண்டட் வந்ததுன்னா disappointed person. எழுதிடலாமா டிசப்பாயிண்டட் வந்தா வித்து தான் வரும். With me. வித்து தான் வரும். அருமை எழுதுங்க. விடாதீங்க. திருப்பி வர வந்துரும். People have always been very kind. எது வராதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். Always been very kind. Kind With to me. me. இந்த இடத்துல Or with me. இந்த இடத்துல வித்து to me. வராது. இந்த இடத்துல வித்து வராது. Kind to me. You have been kind to me. The God has been kind to me. கைண்டுக்கு மீக்கும் நடுவுல டூ தான் வரும். ஞாபகம் வச்சுங்க. அப்படியே எழுதிக்கீங்க. கைண்ட் டு மீ. கைண்ட் வித் மீ வராது. கைண்ட் டு மீ. நீங்க ரெண்டு சைடும் பார்க்கணும். அடுத்தது பாருங்க அருமையானது. Can you explain this rule? Could you explain that rule? To me. To me. To me தான். வேற எதுவும் கிடையாது. To me தான். 71 partial. இந்த partial தான் முக்கியம். partial with his relative. partial with his relatives. ஒரு ஆள்கிட்ட நல்லா இருக்காரு, ஒரு ஆள்கிட்ட நல்லா இல்ல. Is partial with his relatives. His infatuation. To her. இல்ல His infatuation for her. With her naga அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருக்கணும். அந்த பொண்ணுக்கு சம்மதம் infatuation இவன் தான் போறான். His infatuation for her. Okay. ஸோ 1 or 2 மட்டும் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப போராட்டமா தான் இருக்குது. அது எஃபெக்டிவா பண்ண முடியாது. நம்ம டெஃபினட்டா அடுத்த கிளாஸ்ல ஒரு 10-20 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட கேட்சப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு பார்க்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட். யாராவது சொல்ல முடியுமா? 73. ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டேஷ் ஹிம். ஸ்கிரீனே வரல சார். என்ன வரல? ஸ்கிரீனே வரல. இதுல லோடிங்னு தான் வருதுங்க. சில வாட்டி லோடிங்னு வர்றப்ப உங்களால பார்க்க முடிஞ்சது. அதுக்காக கேட்டேன். ஆனா ட்ரைங் டு கனெக்ட் தான் வரல. 2-3 இது வச்சிருக்கேன் டேட்டா பாயிண்ட். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மண்டே அன்னைக்கு வில் ஹேவ் இட் அந்த பிராட்பேண்ட் பக்கத்துல உள்ள பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டிக்கு போய் தான் இதை பண்ணணும். சாரி, இன்னைக்கு பண்ண முடியாம போயிடுச்சு. நம்ம டெஃபினட்டா இது முக்கியமான ஒரு இது. இதை நம்ம கண்டினியூ பண்ணணும். மீன்வைல் நான் ஒரு ஷேர் பண்றேன். இது ஒரு பெரிய டாக்குமெண்ட். இது ரொம்ப பெரிய டாக்குமெண்ட். இது சார் ஏதாவது ஷார்ட்கட் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா சார்? இதுக்கு இருக்குதுங்க. என்ன டாக்குமெண்ட் கேக்குறீங்க? என்ன டாக்குமெண்ட்? சார் இது இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்தா இந்த வேர்ட் தான், இந்த ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணனும் சொல்றது. ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது பிளஸ் ப்ரொபோசிஷன். இந்த டாபிக்கே பேரு பிளஸ் ப்ரொபோசிஷன். நீங்க நான் இந்த ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க இது. இந்த டாபிக் இதுல ஆமாங்க. இந்த 7-8 ப்ரொபோசிஷன், இந்த 7-8 வார்த்தை திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த வார்த்தைக்கு இதுதான், இந்த வார்த்தைக்கு இதுதான் இருக்கும்.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம்னா ஒரு சென்டென்ஸே நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா சென்டென்ஸும் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு, கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது ஃபுல்லா கிடைக்கும். ஆனா அது நார்மலா உட்காந்து தனியா எழுதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கான்டெக்ட்ல போட்டு பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், மறக்கவே மறக்காது. அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை நான் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும் இதெல்லாம். அப்புறம் ஆன்சர் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அது ஈஸியா கொடுக்கலாம். பட் ஆன்சருக்கு முன்னாடி இப்படி பாருங்க, யூ மஸ்ட் அபைடு. இப்ப பாருங்க 132 பார்க்க முடியுதான்னு தெரியல. 132 யூ மஸ்ட் அபைடு. இந்த அபைடுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை தான் வரும். அபைடுக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வரும். அது நீங்க நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபைட் டேஷ் த ரூல்ஸ்னு வரும். அதே டேர்ம்ஸ் பாருங்க, அபைட் பை த அபைட் பை. அபைடுக்கு அப்புறம் பை தான் எப்பயுமே வரும், வேற எந்த வார்த்தையுமே வராது. அபைடுனா யூ மஸ்ட் அபைட்னா கீழ்படிதல், பை த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி நீங்க நடக்கணும், கீழ்படியணும் அப்படிங்கிறது அபைட் பை. அபைட்னா ஒபீடியன்ட்ல இருந்து வர்றதா அபைட். அபைடுக்கு வந்து இதுதான். ஹி ஹஸ் பீன் இல் டேஷ் 3. இப்போ 3 மாசம் 4 மாசம் 5 மாசம்னு வந்ததுன்னா ஒரே வார்த்தை தான் இங்க வரும். ஒரு பீரியட் ஆஃப் டைத்தை கொடுத்தாக்கா சின்ஸும் வராது, ஃப்ரம்மும் வராது, ஃபார் தான் வரும். ஃபார் 3 months, ஃபார் 1 year, ஃபார் 2 years அந்த பீரியடை கொடுத்துட்டா ஃபார் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7-8 வார்த்தையை வச்சு பாக்கி எல்லாத்தையும் செட் பண்றாங்க. நூற்றுக்கணக்கான வார்த்தைக்கு பின்னாடி இந்த 6-7 வார்த்தை தான் இருக்குது. இப்ப பாருங்க, முன்னாடி திஸ் கிளாஸ் இஸ் இன்ஃபீரியர் டு சொன்னோம் இல்லைங்களா, 2 தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தது, பரவாயில்ல. நம்ம இது எல்லாமே இதோட 400க்கு மேல இருக்கும், ஒரு 500 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும். இந்த 500 கொஸ்டின் பார்த்தாலே 500 ஸ்டேட்மெண்ட் பார்த்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸா இருக்கும். நம்ம விடாம அடுத்த கிளாஸ்லயும் நம்ம இதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, he spoke to me in French. பாருங்க, he spoke to me in French 204. பாருங்க, திருப்பி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம விடாம